இது எஸ்எஸ்எம், அதை எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும், மைடாவில் எப்படி லைசன்ஸ் வாங்கணும், மிட்டி அது எல்லாத்துக்கும் வந்து எப்படி பெர்மிட் வாங்கணும், எல்லாத்துக்கும் நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறோம். ஆசியான் வந்து இன்னைக்கு 680 மில்லியன் பீப்புள் இருக்காங்க. வெரி பிக் ஒன். அது வந்து இப்போ மலேசியாவிலேருந்து எல்லாத்துக்கும் போகலாம். இப்போ உதாரணத்துக்கு இந்தியாவிலேருந்து இங்கே வந்தாங்கன்னா இங்கேருந்து இப்போ இந்தோனேஷியா, பிலிப்பீன்ஸ் எல்லாத்துக்கும் போகலாம் மலேசியா பேஸாக வச்சுக்கிட்டு. இப்போ ரெஸ்டாரண்ட்ஸ் ரொம்ப ரெஸ்டாரண்ட் தான், ஹோட்டல் நடத்துகிறாங்க. அது போக ஐடியில் வந்து இப்போ நீங்கள் பெங்களூர் போனீங்கன்னா ஐடி செட்டியாஸ் வந்து நவரத்தாஸ் அவ்வளோ பேர் ஐடி ஃபீல்டில் இருக்காங்க. நாட் ஸ்மால், 2000 பேர். தே ஆல் எக்ஸ்போர்ட் டூயிங் இன் யூஎஸ் எவ்ரிவேர். ஸோ ஐடி இஸ் another area where huge number of செட்டியாஸ் involved. ஓகே, வணக்கம். நம்ம வந்து மலேசியா நகரத்தா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் பிரசிடென்ட் டாக்டர் ராமநாதன், எங்களுடைய செக்ரட்டரி ஜெனரல் வந்து டாக்டர் கணபதி. நாங்கள் வந்து மெயினாக ஆரம்பிச்சது காரணம் வந்து மலேசியாவில் வந்து இங்கே ரொம்ப செட்டியாஸ் நகரத்தாஸ் வந்து பிஸ்னஸ் பண்ணணும். அதனால வந்து இதை 2023 ஆரம்பித்தோம் போது மெயின்லி ஃபார் யூத் அண்ட் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ் பீப்புளுக்கு வந்து நம்ம எப்படி ஹெல்ப் பண்ண முடியும். ஒன்று வந்து we can bring speakers from India to come and coach them பண்ணலாம், எப்படி பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணலாம். அப்புறம் பெரிய பெரிய சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேன் ஊரில் கூட்டியாந்தாங்கன்னா அவங்க வந்து சொல்லும் போது நம்ம யூத் வந்து இன்ஸ்பயர் ஆகி அவங்களும் பிஸ்னஸில் போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்காக தான் வந்து அதை மெயினாக பண்ணோம் ஒன்று. அப்புறம் வந்து அது போக இப்போ பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது இது எஸ்எஸ்எம், அதை எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும், மைடாவில் எப்படி லைசன்ஸ் வாங்கணும், மிட்டி அது எல்லாத்துக்கும் வந்து எப்படி பெர்மிட் வாங்கணும், எல்லாத்துக்கும் நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறோம். ஸோ எங்கள் ஆர்கனைசேஷனை வந்து அதுவும் ஹெல்ப் பண்ணுறோம். அது போக நாங்கள் வந்து வருஷத்துக்கு 2 வாட்டி வந்து ஓவர்சீஸுக்கு எல்லாம் குரூப்பாக டெலிகேஷன் ஆகி போய் அங்கே எங்கேருந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கோ அதை பார்த்து டெவலப் பண்ணுவோம். இன்றைக்கி வந்து ஒரு 32 பேர் வந்து செயல் நெட்வொர்க் சொல்லிட்டு ஊர்லேருந்து வந்திருக்காங்க. அவங்க கூட வந்து நம்மளுடைய நாங்கள் இப்போ இன்னைக்கு மெயின் வந்து எம்என்சிசி மலேசியா நகரத்தா சேம்பர் காமர்ஸும் கேஎல் ஸ்லாங் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி கேஎல்சிக்கும் அப்புறம் கொங்கு பிஸ்னஸ் இது சவுத் இந்தியா கொங்கு பிஸ்னஸ் அசோசியேஷன் ஸ்கிப்பா 3 பேரும் சேர்ந்து அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறோம். ஏன்னா இன்னைக்கு வந்து ரொம்ப ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஏன்னா இப்போ வந்து யூஎஸ் வந்து நம்ம மலேசியா வந்து யூஎஸ் ரொம்ப நெருங்கி வந்துட்டோம், ரொம்ப நெருக்கமாக இருக்கும். இப்போ எஸ்பெஷலி இப்போ ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் ரொம்ப நெருக்கமாக வந்துட்டோம். நமக்கு வந்து டேரிஃப் அட்வான்டேஜ் இருக்குது. அதனால் இப்போ இந்தியாவோ சைனாவோ எங்கெங்கே பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களோ அவங்க வந்து மலேசியாவோட கொலாபரேட் பண்ணி நம்ம அந்த டேரிஃப் அட்வான்டேஜ் பண்ணி யூஎஸ்க்கு அனுப்பலாம். ஸோ அந்த அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ அதான் ரொம்ப ரொம்ப ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மலேசியா இருக்கிறதுனால நான் என்ன சொல்கிறது வந்து மலேசியாவில் நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ண முடியுதுன்னா அதை எங்கேயும் பண்ண முடியாது. இங்கே இன்றைக்கி அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கி வந்து நம்ம கவர்மெண்ட் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குது. அதனால் வந்து இந்த ஆசியான் வந்து இன்றைக்கி 680 மில்லியன் பீப்புள் இருக்காங்க. வெரி பிக் ஒன். அது வந்து இப்போ மலேசியாவிலேருந்து எல்லாத்துக்கும் போகலாம். இப்போ உதாரணத்துக்கு இந்தியாவிலேருந்து இங்கே வந்தாங்கன்னா இங்கேருந்து இப்போ இந்தோனேஷியா, பிலிப்பீன்ஸ் எல்லாத்துக்கும் போகலாம் மலேசியா பேஸாக வச்சுக்கிட்டு. அப்படின்னா ஆசியானையும் பார்க்கலாம், யூஎஸ், யூகே மற்ற நாட்டுக்கும் போகலாம். ஸோ மலேசியா வந்து பேஸாக ஹப்பாக வச்சுக்கலாம். அதனால் இந்த நல்ல கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல கவர்மெண்ட்டு எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்குது. அதனால வந்து இதை வச்சு நம்ம we are encouraging all youngsters, youth to come and start business in Malaysia. அது பிஸ்னஸ் மூலமாக தான் நம்ம வந்து மேலே போகலாம். உதாரணத்துக்கு முந்தைய அந்த காலத்து சொல்லுவோம் வந்து இந்தியா மலேசியா அந்த காலத்துல என்ன சொல்லுவோம்னா படித்தா தான் மேலே போகலாம், கிராஜுவேட்ஸ் தான் மேலே போகலாம்னு சொல்லுவோம். அதெல்லாம் படிக்க சொன்னோம். இப்போ வந்து அது ஒன்று இருக்கட்டும், அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணால் தான் நம்மளோட இந்திய சமுதாயம் வந்து மேலே வளர முடியும். அதனால் எல்லாரும் பிஸ்னஸ் இன்வால்வ் பண்ணிக்கணும். அதனுடைய இது இன்னைக்கு இப்போ மலேசியா நகரத்தை வந்து இப்போ நாங்கள் வந்து எவ்ரி டைம் வந்து எவ்ரி 2 இயர்ஸ்க்கு வந்து இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் கான்ஃபரன்ஸ் ஆஃப் நவரத்தாஸ் வச்சுருக்கோம். எல்லா நாட்டிலேருந்து வந்து சேர்ந்து எல்லா யங்ஸ்டர்ஸ் வந்து பிஸ்னஸ் சொல்கிறோம். ஏன்னா பெரும்பாலும் இப்போ நவரத்தாவில் வந்து அப்படி மெதுவாக வந்து பிஸ்னஸ் விட்டு ஒதுங்கி போயிட்டு இருக்காங்க, இல்லை வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. அவங்க திருப்பி கொண்டு வரதுக்காக தான் அந்த கான்ஃபரன்ஸ் நவரத்தாஸ் பண்ணுறோம். அந்த டைமில் தான் இந்த மாதிரி அந்த டைமில் வந்து இப்போ எம்என்சிசி ஆரம்பித்தோம். அதை ஒன்று இதை வச்சு இப்போ கொங்கு பார்த்தீங்கன்னா கொங்கு பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு கேபிஆர் வந்தார். நான் வீட்டுக்கு போயிருக்கோம், கோயம்புத்தூரில் கேபி ராமசாமி வீட்டுக்கு போயிருக்கேன்.
சும்மா சிம்பிளாக இருப்பார் ஆள். ஆனால் அவர் இன்னைக்கு வந்து ஒன் ஆஃப் தி 100 richest இந்தியன் பிஸ்னஸ் மேன் அக்கார்டிங் டு இந்தியா வந்து 100 richest மேன். அவர் கொங்கு. அவர் வந்து எப்படி வளர்ந்தாரு, அவர் இங்கே கான்ஃபரன்ஸ் வந்து பேசினாரு, எப்படி சாதாரணமாக விவசாயம் பண்ணி அந்த அளவுக்கு வந்தார். அவர் பேசுறதை கேட்டு நாங்களாம் வந்து எல்லாம் ஒரு மோட்டிவேட் ஆகிட்டோம். அதே மாதிரி கொங்கு பிஸ்னஸ் பீப்புளும் நவரத்னா பிஸ்னஸ் பீப்புளும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருப்போம். ஒரே மாதிரி தான் வந்து ஒன்று வந்து மோட்டிவேஷன் போக த்ரிஃப்டினஸ், சும்மா கண்ணாம செலவு பண்ணாமல் அழகாக பிளான் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுறாரு. அது வந்து கொங்கு பிஸ்னஸ் அப்படி தான், சும்மா நவரத்னா மாதிரி அவங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் செலவு பண்ணுவாங்க. அதே மாதிரி நேர்மையாக இருக்குது. நம்ம பிஸ்னஸ்னால் நேர்மை முக்கியம். கொங்கு பிஸ்னஸ்காரங்க நேர்மையாக இருக்காங்க. ஸோ நமக்கு அந்த ரெண்டுடைய இதுவும் வந்து ஒரே மாதிரி இருக்கனால ரொம்ப ஈஸியாக கம்யூனிகேட், ரொம்ப ஈஸியாக அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் பண்ணனால சேர்ந்து நல்லா. இப்போ டேக்ஸ், இப்போ டெரிஃப் சொல்றீங்கன்னா டெரிஃப் தானே. டெரிஃப் வந்து நமக்கு சௌரி. ஏன்னா பிகாஸ் நம்ம வந்து யூஎஸ் வந்து நமக்கு ரொம்ப கம்மி, அது இந்தியா கம்பேர் பண்ணும்போது நான் ரொம்ப கம்மி. இப்போ திருப்பூர்லேருந்து இப்போ நாட் மிஸ்டேக்கன் 100% எடுத்துருக்காங்க டெரிஃபு. அங்கேருந்து ஒரு பனியனை வந்து அங்கே யூஎஸ்க்கு அனுப்புனா 100%. அதுவே அந்த பனியனை வந்து செஞ்சு மலேசியாவுக்கு அனுப்பி இங்கே ரீபேக் பண்ணி இங்கே அனுப்பினோமா இது பிகம்ஸ் மலேசியன் ப்ராடக்ட். அப்படிங்கும்போது நமக்கு 19% தான் நினைக்கிறேன், 19%. அப்புறம் வந்து எவ்வளோ 81% மிச்சம் இல்லை. ஆனால் அதனால் இங்கே மலேசியாவில் வந்து நம்ம அவங்க எல்லாம் நம்ம மலேசியன் பிஸ்னஸ் இப்போ வந்து நம்ம இந்தியன்ஸ் வந்து நேர்மையாக இருக்காங்க, நல்லா பழகலாம், நல்லா பேசுகிறாங்க, எல்லாம் ஒழுங்காக ஃப்ரேம் ஒர்க் பாயிண்ட் பண்ணோம்னா நல்லா பண்ணலாம். அதுவும் நீங்கள் திருப்பூர் தான் மெயின். இந்திய உலகம் முழுக்க திருப்பூர் தான் போகுது. நம்ம என்ன சட்டம்லாம் திருப்பூர் தான் போகுது. அன்றைக்கி எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு அன்றைக்கி வாழ்க்கை பேசியிருக்கவும் சொன்னாங்க. திருப்பூர்லாம் ரொம்ப எஃபெக்டடா பிகாஸ் ஆஃப் த டேரிஃப். இன்னைக்கு இப்போ நம்ம வந்து அந்த காலம் ஆரம்பிக்கும் போது வட்டி தொழில் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வந்து ஃபைனான்ஸ் தான் போயிட்டு இருந்தோம், ஃபைனான்ஸு. இன்னைக்கு வந்து இப்போ ரொம்ப பேர் ப்ராப்பர்ட்டி டெவலப் பண்ணுறாங்க. இன்னைக்கு உதாரணத்துக்கு நம்ம சென்னையில் இந்த இவங்க அம்பான்னு பெரிய அவங்க இருக்காங்க. அவங்க வந்து தாஜ் ஹோட்டலோடு சேர்ந்து கொண்டோமினியம் டெவலப் பண்ணுறாங்க. அதான் ஒரு ஒரு அப்பார்ட்மெண்ட் வந்து சும்மா சாதாரண இல்லை, 7 கோடி 8 கோடி சேர்ந்து பண்ணாங்க. அந்த கொண்டோமினியம் வந்து தாஜ் லெவலுக்கு இருக்கும். அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் ஹை கிளாஸ் எல்லாரும். இப்போ அதே மாதிரி இப்போ பல பிஸ்னஸ் மலேசியாவில் இன்னைக்கு நம்ம தெரிஞ்ச இன்னைக்கு மலேசியா இந்த ஹோட்டல் இருக்கு. இந்த ஹோட்டல் இப்போ பேசியிருக்கோம்ல, இது வந்து இந்த அருள் பண்ணிடுறேன், அருள்லாம் பண்ணிடுறேன். இது பண்ணி இது இவ்வளோ பெரிய ஹோட்டல் திறக்குது நம்ம யோசிப்போம். ஆனால் இன்னைக்கு பாருங்க திறந்துருக்காங்க. அப்புறம் அந்த ஃபியூச்சர் இருக்கு. அதே மாதிரி அவங்க தெரிஞ்ச செட்டியார் நடத்தாரு இந்தியாவில் அவ்வளோ ஹோட்டல் வச்சுருக்காங்க. பிஎல்கே பழனி அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ தொழில், அவ்வளோ ஹோட்டல் வச்சுருக்காங்க. அவங்களாம் இங்கே வந்து ஆரம்பிக்கலாம் பார்க்குறாங்க. அதே மாதிரி இங்கே ஹோட்டல் தொழில் நல்லா ஓடிட்டு இருக்கு. நீங்கள் இப்போ இந்தியாவுக்கு போனீங்கன்னா, இங்கே காரைக்குடி பக்கம் போனீங்கன்னா பங்களா, சிதம்பரம் விலாசம் இருக்கு. அதெல்லாம் வந்து பழைய வீடு, செட்டியார் வீடாக பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வீடாக இருக்கும். அந்த வீடெலாம் வந்து உபயோகம் பண்ணாமல் வேஸ்ட்டாக போகுது. அதை வந்து ரீஃபர்பிஷ் பண்ணி ஹோட்டல் ஆக்கி அது வந்து ஒரு ரிசார்ட் மாதிரி ஆக்குறாங்க. ஒரு நாள் வாடகை வந்து 17,000 ரூபா அங்கே. அதே மாதிரி கான்செப்ட் இங்கே வந்து நம்ம இங்கே ப்ரொமோட் பண்ணி இந்தியாவை கூட்டி போகலாம். இங்கேருந்து இந்த செட்டிநாடு டூர்ஸ் மாதிரி கூட்டி போகலாம். இங்கே ரொம்ப டூரிஸ்ட் கம்பெனி கூட்டி போகலாம். இப்போ ரொம்ப இந்த இது இப்போ ராஜஸ்தான் போனீங்கன்னா இது டெஸ்டினேஷன் வெட்டிங் நடக்குது. டெஸ்டினேஷன் பெரிய பெரிய வீடாக இருக்கும். அதை விட பெட்டர் வந்து இப்போ எங்கள் ஊர் பக்கம் பெரிய வீடு இருக்குது. இங்கேருந்து போய் அழகாக பண்ணால் டெஸ்டினேஷன் வெட்டிங்குமே பண்ணலாம். ஸோ அதான் வந்து இப்போ ஊரில் இப்போ செட்டியார் நகரத்தை என்ன பேசியிருக்கோம், எந்த வீடையும் உடைக்கப்படாது அப்படின்ட்டு அதை ரீஃபர்பிஷ் பண்ணி பெருசாக்கி பண்ணுறாங்களா. ஸோ த சோ மெனி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் நவரத்னாஸ் இங்கே இருக்குது, அங்கேயும் இருக்குது. தான்சி பாலன் வந்து யூனிவர்சிட்டி சைபர் யூஓசி யூனிவர்சிட்டி ஆஃப் சைபர் ஜெயா வந்து தான்சி பாலன் நடத்துகிறாங்க. அதே மாதிரி இப்போ ரெஸ்டாரண்ட்ஸ் நடத்துகிறாங்க, ஹோட்டல் நடத்துகிறாங்க. அது போக ஐடியில் வந்து இப்போ நீங்கள் பெங்களூர் போனீங்கன்னா ஐடி செட்டியார்ஸ் வந்து நவரத்னாஸ் அவ்வளோ பேர் ஐடி ஃபீல்டு இருக்காங்க. நாட் ஸ்மால், 2,000 பேர். they all export doing in US everywhere. So IT is another area where huge number of Chettiars involved, startups, Navratnas involved. So slowly we have to take risk. People are moving towards not summa say the ulle irukama, they're taking risk and going out of the financial things.